நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது ஈரான் பிரச்சனையில் ரொம்ப முக்கியமான உலக அளவில் எல்லாரோட வாயிலையும் வரக்கூடிய ஒரு வார்த்தை, இதுக்கு முன்னாடி என்னன்னு கூட தெரியாமல் இருந்த ஒரு வார்த்தை ஹர்மோஸ். HORMUZ அப்படின்னு இந்த ஸ்பெல்லிங் உள்ள ஹர்மோஸ். அந்த ஹர்மோஸுங்கிற ஜலசந்தி அது கரெக்டாக ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய பாதை, ஒரு மாதிரி மூக்கு மாதிரி அப்படி வளைஞ்சு வரக்கூடிய பாதை. அது ரொம்ப என்ன சொல்கிறது, உலகத்தின் கவனத்தை, அதாவது எப்படின்னா இந்த ரீஜனில் உள்ள கவனத்தை பெற்றிருக்கு அப்படி இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரோட கவனத்தையும் பெற்றது இந்த ஹர்மோஸ். இப்போ இந்த ஹர்மோஸ் எந்த அளவில் நமக்கு முக்கியமானது. நான் ரெகுலராக நிறையா பேட்டிகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஈரான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்து என்ன வரும்? அமெரிக்கா, இஸ்ரேல் வரும், அப்புறம் ஹர்மோஸ் ஜலசந்தி வரும், அப்புறம் IRGC வரும். இப்போ துபாயிலோட கட்டிடங்கள் தாக்கப்படுது, இது துபாயில் இருக்கக்கூடிய இதெல்லாம் தாக்கப்படுது அப்படின்னு இப்போ வரிசையாக வருது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் வருது இல்லையா, அந்த டீட்டெயிலை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பேசிட்டா நல்லது. நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள், சினிமா அனைத்தையும் விருப்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ எப்படின்னா, ஹர்மோஸ் பற்றியே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டீட்டெயில் பேசிடுவோம். ஏன்னா ஈரான் இருக்கிற IRGC தனி, அதுக்கப்புறம் அங்கே மலைப்பாங்கான இடங்கள் இருக்குது, அதோட டோப்போகிராஃபி எப்படி இருக்குது, அவங்ககிட்ட ஏற்கனவே என்னென்ன மாதிரி ஆயுதங்கள் இருக்குன்னு நம்ம லிஸ்டெல்லாம் பேசியிருந்தோம். அப்புறம் இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு காணொலியில் அணு ஆயுதம் பற்றி டீட்டெயில் எல்லாம், அது எப்படி என்ரிச் பண்ணுறாங்க என்னங்கிற டீட்டெயில் எல்லாம் பேசியிருந்தோம். ஏன்னா நம்மளோட சேனலில் பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு இந்த மாதிரி சில விவரங்கள்லாம் சொல்லும்போது, இதுதான் ஐட்டமா என்ன சொன்னால், செறிவு, அணு செறிவு, யுரேனியம் செறிவூட்டல் அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்படி ஏவுகணை மிசைலு, அதில் பலிஸ்டிக் மிசைல் என்ன, குரூஸ் மிசைல்ன்றாங்க, அப்புறம் ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக், சப்சோனிக் அப்படின்னா அதெல்லாம் என்னங்கிற விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியில் பேசியிருக்கோம். சரி, இப்போ நம்ம கரெக்டாக நம்ம எடுத்துக்க பாயிண்ட் ஹர்மோஸ். இந்த ஹர்மோஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம். இது வளைஞ்சு வர்ற இடத்துல அந்த பக்கம் ஒரு பக்கம் ஈரான், இந்த பக்கம் ஓமான். இதில் ஒரு 33 கிலோமீட்டர், ஒரு 20 நாட்டிக்கல் மைல், ஒரு 33 கிலோமீட்டர். அதில் கப்பல் போக்குவரத்து எளிதாக போகக்கூடிய இடம் அந்த இடத்துல ஈரான் சைடில் இருக்குது அப்படிங்கிறது. இது ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். அந்த ஈரான் சைடில் இருக்குங்கிறது ஈரானுக்கு சொந்தமானது. அதில் கப்பல்கள்லாம் போகலாம் வரலாம் அப்படிங்கிறது ஈரான் அலோவ் பண்ணணும். சரி, ஈரான் அலோவ் பண்ண மாட்டேன்னு நிறுத்தி வச்சா அப்போ ஈரானை ஒன்று அவங்கள தாஜா பண்ணணும் அல்லது கண்ட்ரோல் பண்ணணும். ஈரானை போட்டு அடித்து முடித்து இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு எழுதி வாங்குறதோ, உலக அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதோ பண்ணணும். அது யார் வைக்க முடியும்? அதாவது நியாயமே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் யார் அப்படின்னா அது அமெரிக்கா. ஆனால் அமெரிக்காவை கண்ணில் விரல விட்டு ஆடிட்டாங்க. இப்போது நேற்று முந்தானத்து அப்படின்னு ஒரு 5 கப்பல்களை போட்டு தாக்கியிருக்காங்க. அது இல்லாமல் வேறு பெரிய பெரிய கப்பல் வந்தால் கூட அதை தாக்குறதுக்கு இவங்க நீர்மூழ்கி ட்ரோன், அதாவது வெளியில் போகிற ட்ரோனை பற்றி நம்ம ஷாஹித் ட்ரோன் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் நீர்மூழ்கி ட்ரோன் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஈரானோட அனுமதி இல்லாமல் எதுவுமே அங்கே வர முடியாது அப்படின்ட்டு ஒரு இடத்துல இருக்குது. சரி, அப்போது ஈரான் ஓகே சொல்லிட்டா, இந்த பக்கம் ஓமானோ அல்லது UAE அந்த சைட்லேருந்து ராசல் கைமா, ஃபுஜேரா, கோர்ஃபகான், திப்பா இருக்குது. அப்படி இங்கே வந்தால் துபாய், ஷார்ஜா, அபுதாபி வரைக்கும் இருக்குது. அப்போ UAE அவங்க அலோவ் பண்ணணுமே அப்படின்னா அவங்க சைடில் இந்த கப்பல் போக்குவரத்துக்கான கரெக்டான ரூட் இல்லை. ஆனால் அவங்களுடையதும் போய் அந்த ஹர்மோஸ் வழியே தான் போகணும். அந்த ஒரு முக்கியமான குறிப்பிட்ட இடம் அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ இவங்க எதுவும் தாக்குவாங்களா அப்படின்னா இவங்க தாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க தான் அந்த ரீஜன்லேயே ஆயுதங்களை சொந்தமாக தயாரித்து, சுயமாக தயாரித்து பெரிய அளவுக்கு வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்னை தொடாத, தொட்டால் நீ கெட்ட அப்படிங்கிறத அவங்களோட முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு இப்போ வந்தாச்சு. சரி, இப்போது அந்த ஹர்மோஸ் அவங்க கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ என்னென்னா, அந்த ஒரு முக்கியமான அந்த மூக்கு பகுதி இருக்கு இல்லையா, அது ஒரு பவர்ஃபுல் சோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா,
அவங்க ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் போட்டராக இருக்கட்டும், ட்ரோனாக இருக்கட்டும், அப்புறம் நிலத்திலேருந்து அங்கே பாந்தர் அப்பாஸ்னு பக்கத்தில் இருக்குது, அப்புறம் உள்ளுக்குள்ள அங்கே இருக்கிற நிலத்திலேருந்து வந்து தாக்கக்கூடிய மிசைல் இருக்குது. அது போக ஏற்கனவே சொன்னோம், தண்ணிக்குள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக போய் இந்த தற்கொலை ட்ரோன் சொல்லுவாங்கள்ல, அது வந்து தண்ணிக்குள்ளே போகக்கூடிய தற்கொலை ட்ரோன், அது வந்து பேட்டரியாலே ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோலாம் வந்துருந்துச்சு. ஸோ இதை வச்சு தாக்குறாங்க. அதனால் ஈரானை பகைச்சிக்கிட்டு அங்கே யாருமே எதுவும் போக முடியாது. ரொம்ப முக்கியமாக கப்பல் கம்பெனிகள் எல்லாம் அந்த இடத்துல ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறையா வேலை சொல்லியிருக்கோம். அதையும் வந்து இந்த சம்மரியில் சொல்லிடுவோம். என்னென்னா, அங்கே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 140 கப்பல்கள் வரைக்கும் அந்த இடத்துலேருந்து வருது போகுது. இப்போ 140 கப்பலுங்கும்போது ஒரு மிகப்பெரிய குவான்டிட்டி. அதில் எண்ணெய் மட்டுமே வந்து ஒரு 2,10,00,000 2,20,00,000 பேரல். அது அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து அந்த ரூட் வழியே வெளியே போகுது. அதில் குரூட் ஆயில் இருக்குது, அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இங்கே இந்தியாவிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, சைனாலேருந்து, அதுக்கப்புறம் மற்ற நாடுகள்லேருந்து எல்லாமே அங்கே ஈரானுக்காக இருக்கட்டும் அல்லது யுஏஇ, ஓமான், அப்புறம் வந்து குவைத்து, பஹ்ரைனு, கத்தாரு, அப்புறம் சவுதி அரேபியா, இது எல்லாத்துக்கும் சவுதி அரேபியாவுக்கு வேறு ரூட் இருந்தாலும் இந்த ரூட்லேயும் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லேருந்து மற்றபடி அந்த லிவிங் ஐட்டம் நமக்கு என்னென்ன தேவையோ இருக்கிற வெளிநாடுகளில் வரக்கூடிய அவ்வளோ பொருட்களும் எப்போவுமே கடல் வழியே போகிறது தான் வந்து சீப் அண்டு சேஃப் அப்படிங்கிறது. அப்புறம் ஃப்ளைட்டில் வர்றது வந்து சீப் இல்லை. அது போக குவான்டிட்டி வந்து ஒரு கப்பலில் வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த கண்டெய்னர்ஸை வந்து மேபி ஃப்ளைட்டில் வந்து சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 40 ஃப்ளைட் 50 ஃப்ளைட் வந்து சேர்க்கணும். ஓகே, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப ஹெவி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் கப்பல் போக்குவரத்து மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து சமநிலையில் கரெக்டாக வச்சுக்கக்கூடிய சீப்பாக பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே வழி. அதில் இந்த ரூட்டில் 20-25% குரூட் ஆயில் அண்டு மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 60% நேச்சுரல் கேஸ் அது இந்த ரூட்டில் தான் வந்தாகணும். அதை இப்போ 13வது நாளாக அடைச்சி வச்சுருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே சமாதானத்துக்கு ஒரு பக்கமும் மிரட்டல் இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவில் வந்து பயங்கர மிரட்டல் வருது. அப்புறம் அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க ஏற்கனவே நான் வந்து முன்னாடி கோடிட்டு காமிச்சிருக்கேன். வந்து ஈரானை வந்து அணுகுண்டை போட்டு பொசுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னு எடுக்க போகிறாங்களா? அப்போ இங்கே அணுகுண்டு போட்டாங்கன்னா அமெரிக்கா என்ன நடக்கும், அமெரிக்காவில் என்ன நடக்கும் தெரியாது. அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற இடத்துல வந்து சமாதானத்துக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹர்மோஸ் வந்து 20-25% கம்ப்ளீட்டாக இந்த ரூட்டில் தான் நேச்சுரல் கேஸ் அண்டு குரூட் ஆயில் வருது. அது இல்லாமல் இந்த ரொம்ப முக்கியமாக உலகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய இது யூரியா மாதிரி ஃபெர்டிலைசர் 30% ஃபெர்டிலைசர் இந்த ரூட்டில் தான் வருது. அது இப்போ மொத்தத்துக்கு ஸ்டாப் ஆகிருக்கு. இந்த ஃபெர்டிலைசர் ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா, ரொம்ப முக்கியமாக இந்தியா, சைனா, அதே மாதிரி வேறு நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கு நம்ம விவசாயத்துக்கு விளைய வைக்கக்கூடிய இந்த யூரியா இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா விளைச்சல் குறைஞ்சிரும். இன்றைக்கி விளைச்சல் ஒழுங்காக இப்போ பண்ண முடியல, குறைஞ்சிருச்சு அப்படின்னா இதோட விளைவு வந்து இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு அடுத்த வருஷம் வரைக்கும் பயங்கர இம்பேக்ட் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நெல் விளைய வைக்கிறோம். அரிசி வந்து நம்ம சாதாரண உதாரணத்துக்கு ஒரு 20 கிலோ அரிசி வந்து ஒரு 120 ரூபா, 1200 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா வரைக்கும் வாங்குகிறோம். இப்போது இந்த ஃபெர்டிலைசர் வந்து இங்கேருந்து வரலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்து விளைச்சல் விளைச்சல்னா இந்த மக்களுக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்தாகணும், இது உணவு கொடுத்தாகணும். அந்த உணவு இங்கே வந்து அரிசி விளையிற மாதிரி நாட்டில் வந்து கோதுமை விளையும். அப்புறம் மற்ற இது இல்லாமல் வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படும். அப்போது உணவு பொருள் பற்றாக்குறை பெரிய அளவு வந்துச்சு அப்படின்னா நம்ம மக்கள் வயிறு காய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு மோசமான சைன். ஏன்னா இந்த ஹர்மோஸை வச்சு என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும்னு பார்த்தோம்னா, அங்கே குரூட் ஆயில் வருது, நம்மளால் பைக் ஓட்ட முடியல, கார் ஓட்ட முடியல, சைக்கிளாவது ஓட்டிக்கலாம். ஆனால் இண்டஸ்ட்ரி பர்னர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எம்எஸ்எம்இ தொழிற்சாலை இதுலேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு பெரிய கஷ்டம். அப்போது நம்ம அன்றாட வாழ்க்கை வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். இப்போவே கேஸு தட்டுப்பாடுன்னு சொல்லி பயங்கரமாக அலைபயறாங்க. அதே மாதிரி இங்கேருந்து நேற்று முந்தா நாள் ரஷ்யாவிலேருந்து 60 லட்சம் பீப்பாய் 60 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இங்கே வந்திருக்கு இந்தியாவுக்கு. ஆனால் அந்த கச்சா எண்ணெய் வந்து எங்கள் அம்பானியோட இது ரிலையன்ஸோட இதுக்கு வந்திருக்கு, நம்ம ரிஃபைனரிக்கு வந்திருக்கு. அது வந்து இந்திய மக்களுக்கு பயன்படுத்துவாங்களான்னா தெரியல. ஏன்னா அவங்க வந்து அங்கேருந்து ரிஃபைன் பண்ணி அப்படியே வேறு நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கான்ட்ராக்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து லாபம் தான் முக்கியம், இந்திய மக்கள் முக்கியம் இல்லை அப்படின்ற இடத்துல இப்போ நிறைய குரல்கள் எங்கே ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு.
இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு அங்கே இந்தியாவில் ரிஃபைனரி என்னென்னலாம் வந்து வருதோ அது எல்லாமே இந்திய மக்களுக்கு தான் பயன்படுத்தணும்னு ஒரு அரசாணை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பானி அதானியை தாண்டி அவங்களுக்கு எதிராக ஏதாவது அரசாணை நம்ம பண்ணுவாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இப்போவே மக்கள் பேனிக்கில் இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து கரெக்டாக வந்து சேர்ந்துச்சுன்னா, அதாவது இன்னொரு 3 மாதத்துக்கு வெளியில் எங்கேயும் பெருசாக சப்ளை பண்ண மாட்டேன், எல்லாம் இந்திய மக்களுக்கு தான் அப்படின்னு பண்ண முடிஞ்சிச்சுன்னா இவ்வளோ பேனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு கப்பலை வந்து தாய்லாந்து கப்பலை அங்கே தாக்குனாங்க. அப்புறம் நேற்று வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று தாக்குனாங்க. இன்றைக்கி ஒரு கப்பல் மும்பைக்கு பத்திரமா வந்து சேர்ந்துருக்கு. அப்படின்னா ஓகே, வெற்றி, நம்ம ஜிக்கு வெற்றி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அது வெற்றியே ஒன்றும் இல்லை. அது வார் ஆரம்பித்து இந்த ஹார்மோஸில் பிரச்சனை எக்ஸ்கலேட் ஆகிறதுக்கு முன்னாடி கிளம்புன கப்பல். அதனால் ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை இந்திய கப்பல்களுக்கு நாங்கள் வந்து இங்கே ஃப்ரீயாக போகிறதுக்கு அலோவ் பண்ணலை இன்னும் அப்படின்னு அவங்க மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஃபெர்டிலைசரை பற்றி பேசணும். இப்போது ஃபெர்டிலைசர் வந்து அங்கேருந்து வரலை அப்படின்னா நமக்கு மொத்தத்துக்கு விவசாயத்துக்கு நமக்கு வந்து குரூடாயில் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, அப்புறம் விவசாய பிரச்சனை. குரூடாயில் கேஸாவது கொஞ்சம் வரும், நம்ம டிரான்ஸ்போர்ட்டு விலைவாசி கொஞ்சம் ஏறும், பரவாயில்ல. விவசாயம் வந்து பிரச்சனை ஆச்சுன்னா அடுத்த வருஷம் நமக்கு சோத்துக்கு திண்டாட்டம் வரும். பெரிய அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவு திண்டாட்டம் வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போது அங்கேருந்து என்னென்ன ஷிப்பிங் கம்பெனி, உலகத்தில் ஷிப்பிங் கம்பெனிகள் இருக்குது. அந்த ஷிப்பிங் கம்பெனி வந்து திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஹார்மோஸ் வழியே அங்கே போய் எண்ணெய் எடுக்கிறதுக்கோ பொருட்களை சப்ளை பண்ணுறதுக்கோ போக மாட்டோம். ஏன்னா எண்ணெய் மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்னால் 140 கப்பல் டெய்லி வந்து போக்குவரத்து உள்ள ஒரு ஹார்மோஸ் ஜலசந்தியில் இங்கே வெறும் குரூடாயில் மட்டும் வர்றதில்லை, அப்புறம் ஃபெர்டிலைசர் பிரச்சனை வருது. மூணாவது வந்து இந்த சைடில் இருந்து விளைய வைக்கக்கூடிய நம்ம இறைச்சி, இது அரிசி, கோதுமை, அப்புறம் பழ வகைகள், வெஜிடபிள்ஸு அப்படின்னு ஆரம்பித்து கடல்வாழ் உணவுலேருந்து எல்லாமே இங்கேருந்து நிறையா போகணும். அங்கே மக்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து சாதாரண நல்லா கிடைக்கணும் அப்படின்னா இங்கேருந்து கண்டெய்னரில் அங்கே உள்ளே போகணும். அங்கே உள்ளே போனால் உங்களுக்கு ஓமானாக இருக்கட்டும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரைட் சைடில் வந்து ஈரானாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பகுதி ஓமான், அதுக்கப்புறம் வந்து அதை ஒட்டி இந்த பக்கம் வந்தாச்சுன்னா கொர்ஃபகான் ஃபுஜேரா இருக்கட்டும், அந்த சைடில் வந்து துபாய், அபுதாபி, அப்புறம் வந்து ஷார்ஜா இருக்குது, ராசல் கேமா இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த சைடில் போயிடுச்சுன்னா கத்தார் இருக்குது, பஹ்ரைன் இருக்குது, சவுதியோட ஒரு போர்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் குவைத் இருக்குது, ஈராக் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இது முக்கியமான, இத்தனை நாடுகளுக்கு ஒரு முக்கியமான இடம். அப்படிங்கும்போது அவங்களுக்கான உணவுப் பொருள், ஏன்னா அங்கே லோக்கலில் உணவு உற்பத்தி பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கேருந்து இந்தியா, பாகிஸ்தான், இந்த பாகிஸ்தான்லேருந்து ரோடு வழியே வரலாம். ஆமாம், அந்த ரோடு வந்து எங்கே வரணும், ஈரான் வழியே வரணும், வேறு வழியும் இல்லை. ஸோ பிரச்சனைகள் ரொம்ப பயங்கர சீரியஸான பிரச்சனையாக இருக்குது. சரி, ஷிப்பிங் கம்பெனி முக்கியமான உலகத்தில் வந்து ஒரு 5-6 ஷிப்பிங் கம்பெனி ஆப்ரேட் பண்ணுது. அதில் கண்டெய்னர் ரெடி பண்ணுற ஷிப்பிங் கம்பெனி, கண்டெய்னர் ஏற்றிட்டு போகிற ஷிப்பிங் கம்பெனி அப்படின்னு. நமக்கு இங்கே ரோட்டில் வந்து கண்டெய்னரில் பார்த்துருப்போம், இந்த மேர்ஸ்க் அப்படின்னு, MEERSK மேர்ஸ்க்னு பார்த்துருப்போம். அது வந்து ஏபி முல்லர் அண்டு மேர்ஸ்க்னு ஒரு கம்பெனி. இல்லைன்னா இவர் வந்து மேர்ஸ்க் முல்லர், ஏபி முல்லர்னு அந்த அவங்களுடைய குடும்பம். அது வந்து ஐ திங்க் டேனிஷ் கம்பெனி, டென்மார்க் கம்பெனி. அப்படின்னா மேர்ஸ்க் வந்து டென்மார்க்கு அவங்க அப்பா மகன் அந்த பேரில் உள்ள கம்பெனி. ஓகே, அதில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஒரு பேர் எடுத்துக்கிட்டோம்னா எம்எஸ்சின்னு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம கண்டெய்னர் போகும்போதே. ஏன்னா அவங்க கப்பல் என்ன போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டெய்னரும் வச்சுருப்பாங்க. ஸோ எம்எஸ்சி அப்படின்னா மெடிட்டரேனியன் ஷிப்பிங் கம்பெனி. அது வந்து ஒரு சுவிட்சர்லாந்து கம்பெனி. அவங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட 800 கப்பல் இருக்குது. ஓகே, அதோட அவங்களோட 12 கப்பல் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது. அது போக CMA CGM அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு ஷிப்பிங் கம்பெனி. ஓகே, அது வந்து அவங்க கையில் ஒரு 650 கப்பல் உலக அளவில் போய்கிட்டே இருக்குது. அவங்களோட ஒரு 14 கப்பல் வந்து அந்த நீரணைக்கு உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது. அதாவது பெர்ஷியன் கல்ஃப் இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குது. அப்புறம் மேர்ஸ்க் அப்படின்னு சொன்னோம். ஸோ மேர்ஸ்க் வந்து ஒரு 8 கப்பல் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது. அது போக இதில் வந்து லார்ஜஸ்ட் கண்டெய்னர் ஷிப்பு வந்து இந்த மேர்ஸ்க்கு. ஏன்னா கண்டெய்னர் நம்ம இங்கேருந்து சென்னை துறைமுகத்திலேருந்து இந்த பக்கம் வெளியில் போகிறதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த 20 ஃபீட் கண்டெய்னர் இருக்கும், 40 ஃபீட் கண்டெய்னர் இருக்கும். அந்த மாதிரி அந்த கண்டெய்னர் வெளியில் வந்து பெருசாக கொட்டையெழுத்து எழுதியிருப்பாங்க. ஓகே, அப்புறம் வந்து காஸ்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி.
COSCO அப்படின்னா சைனா ஓஷன் ஷிப்பிங் கம்பெனி அப்படி சைனா கம்பெனி. இப்போ வந்து சைனா காஸ்கோ ஷிப்பிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் ரொம்ப பெருசாக மாறிடுச்சு. இவங்க எப்படின்னா பெரிய அளவுக்கு ஷிப்பிங் கம்பெனி. அவங்களுக்கு எந்த தடையும் இப்போ வந்து அங்கே ஹார்மோஸில் இல்லை. அது வந்து இது சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா காஸ்கோ வந்து இந்த கண்டெய்னர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு இந்த மாதிரி ஜெர்மன் கம்பெனிக்கு இது எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஹப்பாக்லாய்டு அப்படின்னு ஜெர்மன் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தர்றாங்க. அப்படி மேனுஃபேக்சர் பண்ணி தர்ற அந்த TEU அப்படின்னா இந்த மாதிரி 20 ஃபீட் கண்டெய்னர் வெசல் TEV அப்படிங்கிறது அதில் வந்து 3765 கண்டெய்னர் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா காஸ்கோங்கிறது எப்படின்னா சைனா எப்போவுமே மேனுஃபேக்சரிங்கில் அது கிங்கு. ஸோ அதனால் அவங்க ஜெர்மன் இதோடு சேர்ந்து நிறையா வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தள்ளிட்டுருக்காங்க. 20 ஃபீட் கண்டெய்னர், அப்புறம் 40 ஃபீட் கண்டெய்னர் ஓரளவு பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அதிகமாக கையாளுறது வந்து 20 ஃபீட் கண்டெய்னர். சரி, இப்போது இந்தியாவிலேருந்து நமக்கு இந்த மாதிரி ஷிப்பிங் கம்பெனி இருக்கா அப்படின்னா இந்தியாவில் பல கம்பெனி இருக்குது. அதில் ரொம்ப மெயினாக உள்ளது வந்து கவர்மெண்ட்டோட கம்பெனி. இந்திய கவர்மெண்ட் எடுத்தாச்சுன்னா ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா SCI அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு எடுத்தாச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து பூம்புகார் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு அரசோட நிறுவனம். அது இல்லாமல் இந்த கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி, SR ஷிப்பிங், அதுக்கப்புறம் ஸ்ரேயா ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு, அப்புறம் ஆல் கார்கோ அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் குளோபல் ஆஃப்ஷோர் சர்வீசஸ் அப்படிங்கிறது, அப்புறம் ப்ளூ டாட்டு அப்படிங்கிறது. இந்த ப்ளூ டாட் வந்து ஃப்ளைட்டும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஷிப்பிங் கம்பெனிகள் உலக அளவில் எல்லா இடத்துக்கும் போகுது. ஆனால் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸாக வந்து இந்திய கம்பெனிகள் இருக்கான ரொம்ப ஃபேமஸாக இல்லை. இந்தியாவுக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்கள் வந்து இந்திய கம்பெனிகள் மூலமாக வருது. அப்புறம் வேறு வெளிநாட்டு கம்பெனிகளும் சேர்ந்து தான் வருது, மாற்றி மாற்றி வருது. இப்போ அதான் நேற்று தாய்லாந்து கம்பெனி கப்பல் வந்து ஒன்று அடி வாங்கிச்சே, இந்தியாவுக்கு வரக்கூடிய தாய்லாந்து கப்பல் அப்படின்னு. இந்திய கப்பல்கள் வெளிநாட்டுக்கும் போகுது, வெளிநாட்டு கப்பல் இந்தியாவுக்கும் வருது. ஆனால் உலக அளவில் ஸ்ட்ராங்காக எக்கச்சக்கமாக பெருசாக இருக்கிறது வந்து அந்த MSC, CMA, CGM, அதுக்கப்புறம் மேர்ஸ்க்கு, அப்புறம் காஸ்கோ. இந்த மாதிரி ஒரு 4 கம்பெனி வந்து உலக அளவில் ஏன் இதெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனிகள் இந்த இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹார்மோஸாக இருக்கட்டும், அது போக இதில் வந்து சூயஸ் கால்வாய் வழியாக போகிறதா இருக்கட்டும், அல்லது அந்த அமெரிக்கா சைடில் அங்கே இருக்க போகிறதா இருக்கட்டும், அப்புறம் இங்கே வந்து ஜப்பான் சைடில் அங்கிட்டு போகிறதா இருக்கட்டும், உலக அளவில் கப்பலில் இவங்க தான் கொடிகட்டி பறக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துடும் எதிர்பார்க்குறோம். அந்த அப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னா இந்த ஹார்மோஸ் அவங்க கையில் எந்த அளவுக்கு, ஏன்னா இது வந்து சரியான ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டு, அதை பிடிச்சி தனக்கு என்ன தேவையோ அதை வந்து சாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான். ஸோ அடுத்து வேறு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம். நன்றி.